ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? பசங்க வெஜிடபிள் சாப்பிடலையா? கவலைப்படாதீங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான வெஜிடபிள் எக் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு 2 முட்டை வேணும்னாலும் போட்டுக்கோங்க, 3 முட்டை கூட போட்டுக்கோங்க. முட்டை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டு ஒரு ஸ்க்ரம்பிள் மாதிரி பண்ணி ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கோங்க. இதுக்கு ஆனியன் கொஞ்சம் போட்டாலே போதும் தான். ஆனியன் கொஞ்சம் வதங்கின பிறகு நீங்கள் வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை சேருங்க. நான் இப்போது இதில் கோஸு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன காய் இருக்கோ போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். காரத்துக்கு மிளகா சேர்க்கல, மிளகுத்தூள் மட்டும் தான் போடுறோம். அதனால் மிளகுத்தூள் போடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. டொமேட்டோ கெச்சப், சில்லி கெச்சப், சோயா சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் போடலைன்னா கூட. இது போடும்போது இன்னும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கை போட்டு நல்லா பரட்டிட்டு நீங்கள் வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு கிளறினீங்கன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் எக் ரைஸ் ரெடி. நாளைக்கு இன்னொரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸில் உங்களை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.